முதலில் தலைப்புச் செய்திகள். ஊடகவியலாளர்கள் கொலைகள் குறித்து விசாரிப்பதற்கு ஆணைக்குழு வேண்டும். கொழும்பில் பாரதி ராஜநாயகம் நினைவு நிகழ்வில் ரவூப் ஹக்கீம் எம்பி கோரிக்கை. மத்திய கிழக்கின் போர்ச்சூழல் இலங்கைக்கு கடும் பாதிப்பு, நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டு. மக்களின் வாழ்விடங்கள் காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுங்கள், அமைச்சரிடம் வடக்கு ஆளுநர் வலியுறுத்து. புதிய கல்வி மறுசீரமைப்பில் அரசியல் நோக்கமில்லை, ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவிப்பு. பாட்டாளி வர்த்தகத்தின் அதிகாரத்தை வென்றெடுப்போம், முன்னிலை சோசலிச கட்சி 4வது தேசிய மாநாட்டில் அறைகூவல். ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பில் ஐநா சபையில் அவசர கூட்டம். புனித பூமி மக்கள் கட்சி என்ற கட்டமைப்பு நேற்று கிளிநொச்சியில் அங்குரார்ப்பணம். பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்கி மக்களின் உணர்வுகளை புரிந்து நடவுங்கள், அரசிடம் மன்னார் ஆயர் வலியுறுத்து. 24 இலங்கை பிரதிகளுக்கு இந்தியா வழங்கிய விசேட பயிற்சி, சான்றிதழுடன் நாடு திரும்பினர். தமிழ் மக்களின் உரிமைகளை பறிக்க திட்டம். எரிபொருளை சேமிக்க தொடங்கினால் மீண்டும் QR. தொடர்வது விரிவான செய்திகள். தென்னிலங்கை தேசிய அரசியலில் இலங்கை நாட்டிலேயே தமிழ் மக்களுக்கு உரிமைகளை இல்லாமல் செய்வதற்காக அவர்கள் திட்டங்களை தீட்டிக்கொண்டு தமிழ் மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தி எங்களுடைய எதிர்கால இருப்பை இல்லாது ஒழிப்பதற்கான பல சதித்திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் நிகழ்கால பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகள் தொடர்பான மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களுடனான கலந்துரையாடல் நிகழ்வு தமிழர் பண்பாட்டு உணர்வாளர்களின் அமைப்பினால் B.R. மகேந்திரனின் தலைமையில் சனிக்கிழமையன்று மட்டக்களப்பு திருப்பழகாமம் வெள்ளிமலை பண்பாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. புதிய கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் கல்வித்துறையுடன் தொடர்புடைய ஏனைய விடயங்கள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் சனிக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க தலைமையில் நடைபெற்றது. எதிர்கால சந்ததியினருக்காக மேற்கொள்ளப்படும் இந்த புதிய கல்வி மறுசீரமைப்பு வேலை திட்டத்தில் எந்த அரசியல் நோக்கமும் இல்லை என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதியின் செயலாளர் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக்க அனைவரின் ஆதரவும் அவசியம் என்று வலியுறுத்தினார். முதலாம் தரத்துக்கான புதிய கல்வி மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதன் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்த ஜனாதிபதியின் செயலாளர் இது தொடர்பில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கருத்துக்கள் குறித்தும் கவனம் செலுத்தினார். 2026 ஆண்டின் எதிர்வரும் காலத்துக்கான வேலை திட்டங்கள், 2027 ஆண்டுக்கான தயார் நிலைகள், கல்வி மறுசீரமைப்புகள் தொடர்பாக 2026 ஜனவரி 25 அன்று ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இணக்கம் காணப்பட்ட விடயங்களை செயல்படுத்துவதில் உள்ள முன்னேற்றம் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டன. இலங்கையில் பெரும் எண்ணிக்கையிலான ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டு கடந்த கால சம்பவங்கள் குறித்து உண்மைகளை கண்டறிவதற்கு அரசாங்கம் ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவூப் ஹக்கீம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கொழும்பு தமிழ்ச் சங்கத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இலங்கை தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒன்றியமும் லண்டன் இலங்கை கலை இலக்கிய நிறுவகமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த மூத்த பத்திரிகையாளர்கள் பாரதி ராஜநாயகத்தின் 1வது நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு ஹக்கீம் உரையாற்றினார். போர்க்காலத்தில் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் பல தமிழ் ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதேபோன்று தென்னிலங்கையிலும் ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டதுடன் தாக்குதலுக்கு உள்ளானார்கள். உலகில் ஊடகவியலாளர்களுக்கு படுமோசமான ஆபத்து மிகுந்த நாடுகளில் ஒன்றாக இலங்கை விளங்கிய காலத்தில் பெரும் எண்ணிக்கையிலான ஊடகவியலாளர்கள் தஞ்சம் கோரி வெளிநாடுகளுக்கு சென்றார்கள். ஊடகவியலாளர்கள் கொலைகள் குறித்து விசாரணை செய்ய ஆணைக்குழு ஒன்றை அரசாங்கம் நியமித்து உண்மையை கண்டறிந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க செய்ய வேண்டும் என்று முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் வலியுறுத்தினார். ஹக்கீமின் கோரிக்கையை ஆதரித்து வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவருமான செல்வன் அடைக்கலநாதனும் பேசினார்.
நிகழ்வில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் உட்பட பல அரசியல்வாதிகளும் ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டு பாரதி ராஜநாயகத்தை ஊடகத்துறை பணியை பாராட்டி நினைவு கூர்ந்தனர். பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவதில் அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு பதிலாக வேறு சட்டங்களை முன்மொழியாது எமது மக்களின் உண்மையான உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களோடு பயணிக்க அரசு முன்வர வேண்டும் என்று மன்னார் மறைமாவட்ட ஆயர் இம்மானுவேல் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாச மாண்டகை தெரிவித்துள்ளார். மன்னார் மறைமாவட்ட மக்களுக்கு எழுதியுள்ள தனது தவக்கால திருமடலிலே அவர் இந்த முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். அந்த திருமடலில் ஆயர் அவர்கள் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: கத்தோலிக்க கிறிஸ்தவராகிய நமது வழிபாட்டு ஆண்டில் தவக்காலம் மிகவும் புனிதமானது. திருநெற்று புதனில் ஆரம்பித்து இயேசுவின் உயிர்ப்பு விழா வரையிலான இந்த 40 நாட்களும் நமது ஆன்மீக வாழ்வை மீளாய்வு செய்வதற்கும் நிதானித்து சிந்திப்பதற்கும் வேடாந்தம் நமக்கு கிடைக்கும் அரியதோர் வாய்ப்பாகும். இது இறைவனோடும் தம்மோடும் அயலவரோடும் உள்ள உறவை சீர்படுத்துகின்ற உன்னதமான காலமாகும். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என புனித பவுல் விடுத்த அழைப்பு இன்று நமக்கு விடுக்கப்பட்டுள்ளது. இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்பதை உணர்ந்து எமது ஆன்மீக வாழ்வை புதுப்பிக்க இந்த தவக்காலத்தில் நம்மை முழுமையாக ஒப்படைப்போம் என்று மன்னார் ஆயர் தனது திருமடலில் அழைப்பு விடுத்துள்ளார். அரசாங்கம் மக்களின் அடிப்படை உரிமைகளை மதித்து அடக்குமுறை சட்டங்களை தவிர்த்து நீதியான ஆட்சியை முன்னெடுக்க வேண்டும் என்ற அரசியல் செய்தியையும் தவக்காலத்தின் ஆன்மீக ஆழத்தையும் இணைத்து ஆயர் தனது செய்தியை நிறைவு செய்துள்ளார். பொதுமக்கள் எரிபொருளை சேமிக்க தொடங்கினால் மட்டுமே மீண்டும் QR குறியீடு முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று எரிசக்தி பிரதி அமைச்சர் முகமது இலியாஸ் முகமது அர்ஹாம் தெரிவித்துள்ளார். விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அவர், நாட்டில் தற்போது போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பு உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என உறுதியளித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் 1 மாதத்துக்கு மேலாக தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. தேவையற்ற அச்சம் காரணமாக மக்கள் தங்களுக்கு தேவையானதை விட அதிகளவு எரிபொருளை சேகரித்தால் அது விநியோக செயற்பாடுகளை பாதிக்கும். மக்கள் தேவைக்கு அதிகமாக எரிபொருளை சேகரிக்க தொடங்கினால் விநியோகத்தை முறையாக நிர்வகிக்க நாம் மீண்டும் QR குறியீடு முறையை நாட வேண்டியிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். செயற்கையான தட்டுப்பாடுகளை உருவாக்குவதை தவிர்க்குமாறும் பொறுப்புடன் செயல்படுமாறும் பிரதி அமைச்சர் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக இலங்கை மக்கள் எரிபொருளை சேமிக்க தொடங்கியுள்ள சூழலில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆனால் தற்போது போதிய இருப்பு உள்ளதாக அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச ரீதியில் நிலவும் மோதல் போக்குகள் இலங்கையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்து பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே தற்போது நிலவி வரும் பதற்றமான போர் சூழல் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், வல்லரசு நாடுகளுக்கு இடையிலான ஒவ்வொரு மோதலின் அதிர்வையும் இலங்கை போன்ற சிறிய நாடுகள் உணர்கின்றன என சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச ரீதியில் வர்த்தகம், எரிசக்தி மற்றும் விநியோக கட்டமைப்புகளில் ஏற்படும் பாதிப்புகள் இலங்கையில் வாழ்வாதாரம், சந்தை நிலவரம் மற்றும் அத்தியாவசிய சேவைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் கடந்த கால யுத்த அனுபவங்களை நினைவு கூர்ந்துள்ள நாமல் ராஜபக்ஷ, வன்முறையின் அனைத்து நடவடிக்கைகளையும் தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும், பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர ரீதியிலான தேர்வுகளே நிரந்தர அமைதிக்கு வழிவகுக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் சர்வதேச நெருக்கடிகளினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை கணித்து அவசர கால திட்டங்களை அரசாங்கம் வலுப்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பிராந்திய ரீதியிலான ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கலந்துரையாடல்களை ஊக்குவிப்பதே சிறந்த வழி எனவும் நாமல் ராஜபக்ச தனது அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வனவள திணைக்களம் மற்றும் வன உயிரிகள் திணைக்களம் ஆகியவற்றால் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் வாழ்வாதார காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் சுற்றாடல் அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளார். தேசிய சுற்றாடல் சட்டவரைவு திருத்தம் தொடர்பான அறிவூட்டல் மற்றும் கருத்துக்கள் கலந்துரையாடல் சுற்றாடல் அமைச்சர் கலாநிதி தம்மிக பதபேந்தி பிரசன்னத்துடன்
யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் வடக்கு மாகாணத்தை நோக்கி பல முதலீட்டாளர்கள் வருகை தந்திருக்கின்றனர். ஆனால் அவர்கள் தமக்கான முதலீட்டு அனுமதிகளை பெற்றுக் கொள்வதில் இன்றும் பல அதிகாரத்துவ சவால்களை எதிர்கொள்கின்றனர். அனுமதிகளை பெற்றுக் கொடுக்கும் செயல்முறையை நாம் விரைவுபடுத்தாவிட்டால் முதலீட்டாளர்கள் விரக்தியடைந்து தப்பிச் செல்லும் நிலையே ஏற்படும். எனவே இந்த அனுமதிகளை பெற்றுக்கொள்வதில் சுற்றாடல் அமைச்சின் கீழான நிறுவனங்கள் ஏற்படுத்தும் தாமதங்கள் மற்றும் தடைகள் இயலுமான வரை விரைவாக களையப்பட வேண்டும். சுற்றாடல் அமைச்சின் கீழான வனவள திணைக்களம் மற்றும் வன உயிரிகள் திணைக்களம் என்பன வடக்கு மாகாணத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தி வருகின்றன. இதற்கு தீர்வு காணும் நோக்கில் தற்போதைய அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த செயல்முறைகளை மேலும் துரிதப்படுத்தி மக்களின் வாழ்விடங்களையும் வாழ்வாதார நிலங்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என தெரிவித்தார். இதேவேளை வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் திண்ம கழிவகற்றல் என்பது தற்போது பெரும் சவாலாக மாறியுள்ளது. அதற்கான நிரந்தர தீர்வை காண்பதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகளும் சுற்றாடல் அமைச்சின் கீழான நிறுவனங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் ஆளுநர் கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் வடமாகாணத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் முக்கியத்துவம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த சட்டவரைவு திருத்தம் தொடர்பான உங்களின் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அனைவரும் முன்வைக்க வேண்டியது அவசியமாகும் என தெரிவித்தார். இந்த விசேட கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீபவனந்தராஜா, யாழ் மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலாளர்கள் மற்றும் சுற்றாடல் அமைச்சின் கீழான திணைக்களங்களின் மாவட்ட மாகாண மட்ட அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் தொடர்பாக அமெரிக்க நேரப்படி நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற அவசர கூட்டத்தில் இருதரப்பு நாடுகளின் பிரதிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் மேற்படி கூட்டத்தில் உரையாற்றிய ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அந்தோனியோ குட்டரேஸ் மோதல்கள் மேலும் தீவிரமடைவதை தடுக்கவும் பேச்சுவார்த்தைக்கு திரும்பவும் மோதலில் ஈடுபட்டுள்ள நாடுகளை வலியுறுத்தினார். நிலைமை மோசமடைவதை தடுக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட வேண்டும் என்று கூறிய குட்டரேஸ், அதற்கு மாறாக இடம்பெறக்கூடிய ஒரு விரிவான போர் பொதுமக்களுக்கும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எச்சரித்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் வான் தாக்குதல்கள் ஐக்கிய நாடுகள் சாசனம் உட்பட சர்வதேச சட்டங்களை மீறுவதாக உள்ளன என குறிப்பிட்ட அவர், ஈரானின் பதிலடி தாக்குதல்களும் அவ்வாறே அயல் நாடுகளின் இறைமை மீறுவதாக உள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்க தூதுவர் மைக் வால்ஸ் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை சட்டப்பூர்வமானது என்று வாதிட்டார். ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது, இது அரசியல் சார்ந்த விடயமல்ல, உலக பாதுகாப்பு சம்பந்தமானது ஆகும் என்று அவர் கூறினார். அதே சமயம் இஸ்ரேலிய தூதுவர் டானி டாண்டன் கூறுகையில், முக்கிய அறிவித்தல்களாக உள்ள தீவிரவாதத்தை தடுக்கவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய தூதுவர் அமீர் சயித் இரவானி தெரிவிக்கையில், இந்த தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இது ஒரு போர்க்குற்றம் என்றும் கண்டனம் தெரிவித்தார். அமெரிக்காவின் போர்க்கால அறிக்கைகள் குறித்து ஈரான் விடுவிக்க எச்சரிக்கைகளை ஐக்கிய நாடுகள் சபை கவனிக்க தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றிய ஈரானிய தூதுவர் ஈரானிய உச்சநிலை தலைவர் அயதுல்லா அலி ஹமீனி கொல்லப்பட்டமை தொடர்பில் எதுவித விமர்சனத்தையும் வெளியிடவில்லை. ஐக்கிய நாடுகள் அவசர கூட்டம் இடம்பெற்ற சமயத்தில் ஈரான் அயதுல்லா அலி ஹமீனி மரணம் குறித்து உறுதிப்படுத்தப்படாதிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் மேற்படி சபைக்கான ரஷ்ய தூதுவர் வாசிலி நெபென்சியா அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளின் தலைவர்கள் இணைந்து வெளியிட்ட அறிக்கையில் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிக்க அழைப்பு விடுத்துள்ளனர். இதுவரை காலமும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தலைமைத்துவத்தை பிரித்தானியா வகித்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முதல் அந்த பொறுப்பை அமெரிக்கா ஏற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் நடைபெற்ற நிறுவன வளர்ச்சி மற்றும் சிறப்புக்கான புதுமையான தலைமைத்துவம் என்ற துணிப்பொருளிலான சர்வதேச பயிற்சி நெறியில் பங்கேற்ற 24 இலங்கை பிரதிநிதிகள் தமது பயிற்சிகளை நிறைவு செய்து நேற்று முன்தினம் நாடு திரும்பினர். இந்திய வெளியுறவு அமைச்சர் நிதியுதவி மற்றும் இந்திய அரசின் ஆதரவுடன் புதுடில்லியின் உத்தரப்பிரதேச பகுதியில் அமைந்துள்ள தேசிய தொழில்முனைவோர் மற்றும் சிறுவணிக மேம்பாட்டு நிறுவனத்தில் இந்த பயிற்சி நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை
நடைபெற்ற இப்பயிற்சி நெறியை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலயம் ஒருங்கிணைத்திருந்தது. இலங்கையைச் சேர்ந்த 24 பிரதிகள் பங்கேற்ற இப்பயிற்சியில் பின்வரும் விடயங்கள் குறித்து சர்வதேச தரத்திலான கருத்தரங்குகளும் செயல்முறை பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. நிறுவன மேலாண்மை, புதுமை வழிநடத்தல், திறன் மேம்பாடு, சிறுவணிக வளர்ச்சி. பயிற்சி நிறைவில் தேசிய தொழில்முனைவோர் மற்றும் சிறுவணிக மேம்பாட்டு நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி பூனம் சிங்ஹாவால் பங்கேற்பாளர்களுக்கு சான்றிதழ்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இளைஞர்களுக்கான தனித்துவமான வடிவமைக்கப்பட்ட இப்பயிற்சியில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரதிகள் கட்சி பேதமின்றி இணைந்து பங்கேற்றிருந்தமை விசேட அம்சமாகும். இந்த சர்வதேச பயிற்சி இலங்கையின் தொழில்முனைவுத் துறை மற்றும் நிறுவன ரீதியான திறன் மேம்பாட்டுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புனித பூமி மக்கள் கட்சி நேற்று கிளிநொச்சியில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. கட்சியின் தலைவர் கணபதி பிள்ளை ஆனந்தமூர்த்தி தலைமையில் இடம்பெற்ற கட்சியின் அங்குரார்ப்பண நிகழ்வில் உபதலைவர் தியாகராசா ஜெகதீஸ்வரன், செயலாளர் தசிதரன் மிதுலா, உப செயலாளர் அருளானந்தம் மதிவண்ணன், பொருளாளர் ஜெகநாதன் ரகுநாதன், கட்சியின் ஆலோசகர் கார்த்திகேசு யோகராசா, யாழ் மாவட்ட அமைப்பாளர் சிவகுரு மதிவண்ணன், முல்லைத்தீவு மாவட்ட அமைப்பாளர் திருச்செல்வம் ரவீந்திரன், கட்சியின் ஊடக பேச்சாளர் பேபி வேலுப்பிள்ளை ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அங்குரார்ப்பண நிகழ்வில் தொடக்க உரை நிகழ்த்திய புனித பூமி மக்கள் கட்சியின் தலைவர் ஜேம்சன் கூறுகையில், வடக்கு கிழக்கு மக்களின் பொருளாதார மேம்பாட்டை இலக்காக கொண்டு இந்த கட்சியை அங்குரார்ப்பணம் செய்துள்ளோம். போருக்கு பிந்திய சூழலில் தமிழ் மக்கள் பொருளாதார ரீதியாக கையறு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மறுபக்கம் சமூக சீர்கேடுகளும் போதைப்பொருள் கலாச்சாரமும் மறைந்துள்ளது. இந்த நிலையில் இருந்து எமது சமூகத்தை மீட்டெடுப்பதற்கான அரசியல் இங்கு வெறுமையாக உள்ளது. அந்த அரசியல் வெறுமையை நிவர்த்தி செய்வதுதான் முதன்மையான அரசியல் இலக்காகும். அதற்காக வடக்கு கிழக்கு மாகாணங்களின் 8 மாவட்டங்களிலும் நாம் பணியாற்றவுள்ளோம். எங்களின் இந்த பணிக்கு மக்களிடமிருந்து ஆதரவு வழங்கப்படுகிறது. 30 வருடங்களாக தூய்மையான இலக்குடன் பயணித்த நாம் இனிமேலும் அந்த தூய்மையான பணியை மக்களுக்காக முன்னெடுத்துச் செல்வோம் என்கிறார். இலங்கையின் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வாக பாட்டாளி வர்க்கத்தை மையப்படுத்திய புதிய அரசியல் வேலை திட்டம் ஒன்றை முன்னிறுத்தி முன்னிலை சோசலிச கட்சி 4வது தேசிய மாநாடு கொழும்பில் நேற்று எழுச்சியுடன் நடைபெற்றது. வர்க்கத்துக்கு அதிகாரம், அதிகாரத்துக்கு கட்சி என்ற துணிப்பொருளில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் நவதாராளவாத பொருளாதார கொள்கைகள் மற்றும் சர்வதேச தலையீடுகள் தொடர்பில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இலங்கையின் வடக்கு கிழக்கு, தெற்கு மற்றும் மலேகம் உள்ளிட்ட அனைத்து மாகாணங்களிலிருந்தும் வருகை தந்திருந்த ஆயிரக்கணக்கான கட்சி ஆர்வலர்களின் பங்கேற்புடன் இம்மாநாடு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானங்களை நிறைவேற்றியது. இந்த மாநாட்டில் நாட்டின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு 9 பிரதான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் கட்சியின் முக்கிய உறுப்பினர்களான சேனாதீர குணதிலக, புபுது ஜெயகொட, நிரோஷா குருகி, ரவீந்து முதலகே, குமார் குணரத்னம், சமீர கொஸ்வத்து, ஹேம மாலி அபிரத்னம் மற்றும் துமிந்து நாகமு ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். மேலும் புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் லெனின் கட்சி சார்பில் எஸ்.கே. செந்தில்வேல் மற்றும் சோசலிச மக்கள் சம்மேளனம் சார்பில் கல்ப ராஜபக்ஷ ஆகியோர் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சர்வதேச ரீதியில் பல நாடுகளின் பிரதிநிதிகள் இம்மாநாட்டுக்கு தமது வாழ்த்துக்களையும் ஆதரவையும் வழங்கினர். இத்தாலியின் பிராண்டே பொப்பலாரி அமைப்பின் சார்பில் அலேஷியோ அரேனா, அர்ஜென்டினாவின் புரட்சிகர கம்யூனிஸ்ட் கட்சியின் லூசியானோ ரவனிட்டி, பங்களாதேஷின் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சோயப் பச்சாவார்ஜி, பிரான்சின் புதிய ஏகாதிபத்திய எதிர்ப்பு கட்சியின் சுலைமான் ஸ்டானிஸ்லாஸ், நேபாளத்தின் விஞ்ஞான சோசலிச கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜகத் ரமாலி மற்றும் சர்வதேச சோசலிச லீக்கின் ஸ்டீவ் மேக்ஸ்வினி ஆகியோர் நேரடியாகவும் காணொலி மூலமும் உரையாற்றினர்.